ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் கூட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அரிசியை இது மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 150 கிராம் ஆயில், இலை, லவங்க, பட்டை, அன்னாசிப்பூ, 4 பச்சை மிளகா, 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம், 6 நார்மல் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம், காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பேபி பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் போட்டுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் பட்டை, இலை, லவங்கம், அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட காரத்துக்கு ஏற்றப்போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 6 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி சாதத்துக்கு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துடுச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆல்ரெடி நான் 1க்கு 2 மடங்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக சாப்பாடு ரெடி ஆகும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம சூடு பண்ணி சேர்த்ததுனால உடனே கொதி வந்துடுச்சு. இப்போது ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்த அப்புறம் நல்லா கிளறி விட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் வரணும். வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம பேபி பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷம் ஆனப்புறம் உருளைக்கிழங்கு 3/4 வசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு. நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் விசில் அடங்கி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக தம்மாக இருக்குது. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். தக்காளி சாதம் வித் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.